இந்த பிளாகில் நம்ம தீர்த்த உப்புன்னு சொல்லக்கூடிய பாலி கங்கை அங்கே போகிறோம். அங்கே புனித நீராடுறோம். இதுதான் இன்றைய சிறப்பு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஊர் நடுவில் ரவுண்டானால காந்தி சிலை வைப்போம், பெரியார் சிலை வைப்போம், அதில் கட்டபொம்மன் சிலை. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் சிலை ரவுண்டானா நடுவில் சூப்பராக இப்போ உபுன்ற நகரத்தில் இருக்கும். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போனால் தீர்த்த உபுல் அப்படின்ட்டு ஒரு புனித நீராடும் இடம் இருக்குது. அங்கே நோக்கி தான் இப்போ நம்ம 2 வீலர் டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். 18 கிலோமீட்டர் பைக் போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்தோனேஷியா நம்ம இந்தியாவுக்கு தென்கிழக்காக இருக்குது. 17,000 தீவுகளுக்கு மேலே இருக்குது, பூமத்திய ரேகை மேலே இருக்குது. அதனால் நல்ல மழை இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே. இந்தோனேஷியான்றது இந்தியா நோசியா அப்படின்ற தீவுக்கூட்டம், இந்திய தீவுக்கூட்டம்ன்ற பேர் தான் மருவி இந்தோனேஷியான்னு ஆயிருக்கு. இது டச்சுக்காரர்களால் ஆளப்பட்டது. கிட்டத்தட்ட 200 வருஷம். நம்ம இந்தியாவை எப்படி வெள்ளைக்காரன் ஆண்டானோ அது மாதிரி டச்சுக்காரன் இங்கே ஒரு 200 வருஷம் ஆண்டிருக்கான். இங்கே உள்ள முக்கியமான தீவுகள்லாம் நமக்கு நல்ல இந்த பேர் பரிச்சயமானது. நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். ஜாவா, சுமத்ரா, ராஜராஜ சோழன் போனார், ராஜேந்திர சோழன் போனார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தமிழக ராஜாக்களோட, சோழர்களோட, பல்லவர்களோட மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த பகுதி தான் இந்தோனேஷியா. 30 கோடி ஜனத்தொகை அதில் 87% பேர் இஸ்லாமியர்கள். ஸோ இந்த உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய நாடுன்றது நம்பர் 1 இந்தோனேஷியா, நம்பர் 2 பாகிஸ்தான், நம்பர் 3 இந்தியா, இப்படி வருது. பாலி தீவு மட்டும் இந்துக்களால் நிறைஞ்சிருக்கு. இந்த தீவோட ஜனத்தொகை ஒரு 47 லட்சம். அதில் 37 லட்சம் பேர் இந்துக்கள். ஸோ சிறுபான்மை மதமாக இருக்கனால எங்கேயுமே இந்த சிறுபான்மையினராக ஆயிட்டாங்கனாலே அவங்களுக்கு தெய்வ பக்தி, வழிபாடு, மத நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் ஹிந்துஸு, நம்ம ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணுவோம். ஆனால் இவங்க அப்படி இருக்காது. கண்டிப்பாக பிரார்த்தனை இருக்கும், பூஜை இருக்கும், கோயிலுக்கு போகிற பழக்கங்கள், வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க மத சிறுபான்மையினராக இருக்கனால ஒரு பாதுகாப்பு, அந்த மதம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. ஒரு ஒற்றுமையாக இருந்தால் நல்லது நடக்கும்ட்டு. நம்ம இந்தியாவிலையும் அந்த மாதிரி மத சிறுபான்மையினருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. மதத்தின் மேலே தீவிர பற்று இருக்கும். கோயிலுக்கு, அவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு கண்டிப்பாக போவாங்க. டிக்கெட் இருக்குது, டிக்கெட்டுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. நம்மளும் போய் டிக்கெட்டுக்கு வரிசையில் நிற்க வேண்டியது தான். டிக்கெட் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ தரீங்க? அடல்ட் 75,000 ரூபா. இன் 2 வீலர் கிராப் 2 வீலர். Sarong. We have to wear. You can take one, you can choose. Sarong இப்படி தான் போகணும். ராஜராஜ சோழனோட பேர் அருண்மொழிவர்மன் இல்லாட்டி அருண்மொழி தேவர். இந்த கோயிலை கட்டினவரோட பேர் என்ன தெரியுமா? சந்திரபய சிங்க வர்மதேவா. இந்த கோயிலை கட்டின ஒரு பேர். 962 கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழன் பிறக்கிறதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலை கட்டியாச்சு. அவர் பேர்லேயும் வர்மன் இருக்கு, தேவர் இருக்கு. அப்படியே போய் இறங்க வேண்டியதான். டாங்கெல்லாம் குளிக்கிறாப்புல தான் நம்ம போய் இப்போ குளிக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இதில் எல்லாத்துலேயுமே ஒரு துணியில் போட்டாச்சு. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுனால நான் வீடியோ எடுக்கலை. ஒரு லேடி கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதுலேயும் எடுத்துட்டு அதுலேயும் குடிச்சாச்சு. ஐதீகம் முடிஞ்சுது. சாமியை கும்பிட்டாச்சு. You have to tie your long hair before going to the temple. Don't enter the temple with wet cloth.
குளிச்சு முடிச்சு ஈர துணியோடு வந்தால் ஈர துணியோட கோயிலுக்குள்ளே போகக்கூடாதான். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணுமா. அதனால் மறுபடியும் அந்த லாக்கர் ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். இந்திரபய சிங்கவர்ம தேவா அப்படின்றவரால் 962 கட்டின கோயில். பேரே பாருங்க, தேவான்னு வருது. தேவர்ன்றது தேவானா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் நம்ம இதில் குளிச்சிட்டோம். குளிச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரி தான் இருக்குது. ஊஞ்சல் இருக்குது. இங்கே மூலஸ்தானத்துக்குள்ளே யாரையுமே விடுறதில்ல. அந்த ஊர் லோக்கல் ஹிந்துஸ் மட்டும்தான் போகலாம். இந்திய ஹிந்துஸும் போக முடியாது. கோயிலை பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். வாசலில் கேட் பூட்டி இருக்குது. அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. அவ்வளோதான். டூரிஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்க வேண்டியது தான். நம்ம ஹிந்து டெம்பிள்ஸோடு பொருத்தி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதி இருந்துச்சு. பட் இங்கே பாலியில் இவங்க வே ஆஃப் லைஃப் ஸ்டைலு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கோயில்களும் நம்ம இந்து கோயிலா புத்தர் கோயிலா தனியாக இருக்குது. செருப்பு போட்டு போகலாம். பட் ஆனால் வேஷ்டி கட்டி தான் இருக்கணும். வேஷ்டின்னா சாரம். சரி, ரைட்டு. நல்ல வேலைப்பாடு அமைந்த சிம்மாசனம் இருக்குது. இங்கே ஒரு சிம்மாசனமா, இது ஒரு சிம்மாசனம். இன்னும் உற்சவ மூர்த்தியை கொண்டாந்து உட்கார வைப்பாங்களா? தெரில. காலபத்திர காளா அப்படின்றாங்க. இந்த மாதிரி காவல் தெய்வத்தை காலபத்திர காளா. நான் பத்திர காளியான்னு கேட்டேன். பத்திர இல்லை, பத்திர பிரம்மன்றாரு. இங்கே ஒரு குளம் இருக்குது. வியூ அப்படி பார்த்தோம்னா என்ன, இந்த தீர்த்தத்தில் குளித்தோம்னா கங்கையில் குளித்ததுக்கு சமம். தீர்த்த கங்கா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. அப்படியே வெளியே கடையில் நகரத்துக்குள்ளே வந்தாச்சு. ஒரு கடையில் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். எல்லாம் பெண் பெண்ணாக நிற்கிது.